Hi students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்டுடைய ப்ரோஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு லெசன் என்ன நமக்கு இருக்குது அப்படின்னா த போர்ட்ரைட் ஆஃப் லேடி அப்படின்றது. இதை யார் எழுதியிருக்கா அப்படின்னா குஷ்வந்த் சிங் எழுதியிருக்காரு. ஸோ குஷ்வந்த் சிங் அப்படிங்கும்போது அவர் ஒரு மிக சிறந்த ரைட்டர். அவருடைய நிறைய ஒர்க் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் எழுதின ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் அவர் தன்னுடைய கிராண்ட் மதர் பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ கிராண்ட் மதருக்கும் ஒரு கிராண்ட்சனுக்கும் நடுவில் உள்ள சூப்பரான ரிலேஷன்ஷிப் பற்றி தான் இவர் சொல்லியிருக்காரு. என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது கிராண்ட் மதர் தான் எழுப்பி விட்டு அவரை நல்லா குளிக்க வச்சு அங்கேருந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க கிராண்ட் மதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே உள்ள திருநாய்கள் இருக்கும் இல்லையா, திருநாய்களுக்கும் சேர்த்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு ரிட்டனும் ஸ்கூல் முடிஞ்ச உடனே தன்னுடைய கிராண்ட்சனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டமான நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்காங்க. அதுக்கடுத்து அந்த ஆர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய லைஃப்பில் ஹையர் செகண்டரி படிக்கிறதுக்காக சிட்டிக்கு போகிறாங்க. அப்படி சிட்டிக்கு போகும்போது இவங்க இங்கே பார்த்த மாதிரியான லைஃபோ இங்கே பார்த்த மாதிரியான ஒரு விஷயமோ அங்கே கிடைக்கிறதில்ல. ஸோ இங்கே ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு யார் கூட்டிகிட்டு போவா அப்படின்னா கிராண்ட் மதர் கூட்டிகிட்டு போவாங்க. பட் அங்கே கிராண்ட் மதர் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இவர் தான் ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போவார். ஸோ அங்கே சொல்லிக் கொடுக்குற விஷயமும் அங்கே கற்றுக்கிற விஷயமும் கிராண்ட் மதருக்கு பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடுத்து ஒரு 5 இயர்ஸ்க்கு ஃபாரின் போயிடுவார். ஸோ அப்ராட் போகும்போதே நினைப்பார், அதுக்கடுத்து நம்மளுடைய கிராண்ட் மதருடைய அந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலாகவே இருக்காது. திரும்ப வரும்போது கிராண்ட் மதர் இந்த அளவுக்கு இருப்பாங்களான்ற ஒரு பயத்தோடு தான் போவார். பட் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அதே மாதிரி தான் கிராண்ட் மதர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லாவே 2 பேர் இருக்காங்க. ஸோ சிட்டிக்கு போனதுக்கப்புறம் கிராண்ட் மதர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உள்ள பறவைகளுக்கு சில தானியங்கள் போடுவாங்க, உணவாக போடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் அவங்களுடைய பாட்டிக்கு இருந்திருக்கு. திரும்ப வந்ததுக்கப்புறமும் இதே விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் அந்த பாட்டி தன்னுடைய ஜபிக்கிறதையும் மந்திரம் பண்ணுறதையும் நிப்பாட்டிடுறாங்க. என்றைக்குமே அந்த அவங்களுடைய பாட்டி ப்ரேயர் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஸோ இப்படி இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு. பக்கத்தில் உள்ள எல்லா விமனையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் சில கதைகளை சொல்லி பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்திருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் டயர்டில் அப்படியே அவங்க ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது பாட்டி இறந்துடுறாங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் அதே மாதிரி அந்த பறவைகள் அந்த இடத்துக்கு வருது. ஆர்த்தருடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பறவைகளுக்கு உணவு போடுறாங்க. பட் அந்த பறவைகள் அந்த உணவுகளை சாப்பிடலை. அவங்க பாட்டியை அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்களுடைய உடம்பை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அந்த பறவைகள் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பறவைகள் அங்கேருந்து பறந்து போயிடுது. ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த பாட்டி எந்த அளவுக்கு கிராண்ட்மா இருந்தாங்க அப்படின்றதும் இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததை பற்றின லெசன் தான் இது. இதுக்கப்புறம் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். About the author, Kushwant Singh is an Indian novelist and lawyer. He studied at St. Stephen's College, Delhi and King's College, London. குஷ்வந்த் சிங் அப்படின்றவர் நம்ம இந்தியன் நாவலிஸ்ட், நிறைய நாவல் எழுதியிருக்காரு. அப்புறம் ஒரு லாயராகவும் இருந்திருக்காரு. இவர் எங்கே படிச்சிருக்காரு அப்படின்னா, சென்ட் ஸ்டீஃபன் காலேஜ், அப்புறம் அந்த சென்ட் ஸ்டீஃபன் காலேஜ் அப்படின்றது டெல்லியில் இருக்குது. அப்புறம் அவருடைய ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே கிங்ஸ் காலேஜ் லண்டனில் படிச்சிருக்காரு. ஹி ஜாயின்ட் த இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இன் 1947. இவர் ஐஎஃப்எஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய சர்வீஸு கொடுத்துருக்காரு. எப்போ அப்படின்னா 1947லேயும். ஆஸ் எ ரைட்டர் ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் கீன் செக்யூலரிசம், சார்ஸ் அண்ட் லவ் ஃபார் poetry. அதாவது இவருடைய ஒர்க் எல்லாமே 2 விஷயத்துக்கு ரொம்பவே பேசப்படும். என்ன அப்படின்னா, செக்யூலரிசம் அப்படின்றது எந்த மதச்சார்பு இன்மையும், மதத்தை பற்றியும் தப்பாக பேசுகிறது இல்லை மதத்தை சார்ந்து பேசுகிறது அந்த மாதிரி இல்லாமல் எல்லா மதத்தை பற்றின ஒரு ஒர்க்கும் இவர் எழுதியிருப்பார். அப்புறம் சர்க்காசிசம் அப்படின்றது, இந்த சர்க்காசிசம் அப்படின்னா கேலியா அல்லது கிண்டலாக ஒரு ஒர்க்கை பற்றி எழுதுறது. அண்ட் லவ் ஃபார் poetry, நிறையா போயமும் எழுதியிருக்காப்புல. ஹீ சர்வ்டு ஆஸ் த எடிட்டர் ஆஃப் செவரல் லிட்ரரி அண்ட் நியூஸ் மேகசின்ஸ் அஸ் வெல் அஸ் 2 newspapers. இவர் எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு தெளிவான நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஒரு நியூஸ் பேப்பருக்கோ மேகசினுக்கோ நம்மளால் எடிட்டராக இருக்க முடியும். ஸோ எடிட்டருடைய ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு நியூஸ் கொடுத்துருவாங்க, அந்த நியூஸை பர்ஃபெக்ட் லாங்குவேஜில் எடிட் பண்ணி
நம்ம வந்து நியூஸ் பேப்பருக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை மேகசினுக்கு ஏற்ற மாதிரியோ ரெடி பண்ணுறது. ஸோ இவர் வந்து ஒரு எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் குஷ்வந்த் சிங் அவருக்கு வந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க 1974. ஸோ பத்ம விபூஷன் அவார்டும் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கு. அப்புறம் சாகித்யா அகாடமி ஃபெல்லோஷிப் பை சாகித்யா அகாடமி இந்தியா. ஸோ சாகித்யா அகாடமி அப்படின்றது வந்து ரைட்டர் புக்ஸ் சம்மந்தப்பட்ட அவார்டு. ஸோ அதுலேயும் இவர் வந்து ஒரு மெம்பராகவும் இருந்திருக்காரு. அப்புறம் இவருடைய ஃபேமஸ் ஒர்க் எதெல்லாம் அப்படின்னா த மார்க் ஆஃப் விஷ்ணு, A History of Sikhs, The Train to Pakistan, Success Mantra, We Indians and Death at My Doorstep are some of his brilliant works. ஸோ இது எல்லாமே அவருடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸு. ஒரு ஒர்க்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு லெசனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்த்தர் நோட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்த்தர் நோட் எதுக்காக நமக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம்லேயோ இல்லை நம்ம எழுதுகிற கொஸ்டின் பேப்பர்லையோ ஆர்த்தர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் இதே இது நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் ரிலேட்டடான பேப்பர்ஸோ இல்லை ஜிகே ரிலேட்டடான பேப்பர்ஸ்லேயோ ஆர்த்தர் அண்டு தேர் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரியான புக் பேக்கில் உள்ள ஆர்த்தருடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்லேருந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்லேருந்து அவங்க வாங்கின அவார்டுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் இருக்கும். ஸோ கண்டிப்பாக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமேவும் என்னென்ன ஆர்த்தர்ஸ் அவங்க என்னென்ன ஒர்க் எழுதியிருக்காங்கன்றது ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். அவங்கள பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். The Portrait of a Lady, Unit 1 Prose, குஷ்வந்த் சிங். ஸோ the Portrait of a Lady அப்படின்னு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லேடியை பற்றின போர்ட்ரைட் அப்படின்னா விவரிக்கிறது அல்லது அவங்களுடைய ஒரு லைஃப் சைஸ் இமேஜ், அதை தான் நம்ம போர்ட்ரைட் சொல்கிறோம். இங்கே குஷ்வந்த் சிங் வந்து அவருடைய கிராண்ட் மதரை பற்றி நமக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்றத லெசனில் பார்ப்போம். ஸோ ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் கையில் இருந்தது அப்படின்னா அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் இல்லாதவங்க நம்மளுடைய வீடியோவே லைன் பை லைனாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கவனமாக பார்த்தானாலே லெசன் தெளிவாக புரிஞ்சிடும். ஹியர் எ ஸ்டோரி தட் பிரிங்ஸ் அவுட் த பாண்ட் பிட்வீன் த ஆத்தர் அண்ட் ஹிஸ் லவ்விங் கிராண்ட் மதர். இந்த ஸ்டோரி வந்து ஆர்த்தருடைய லவ் பிட்வீன் கிராண்ட் மதர், ஆர்த்தருக்கும் கிராண்ட் மதருக்கும் உள்ள அன்பையும் பாசத்தையும் பற்றி தான் சொல்லுது. மை கிராண்ட் மதர், like everybody's grandmother, was an old woman. She had been old and wrinkled for the 20 years that I had known her. அதாவது என்னுடைய கிராண்ட்மதர் வந்து எல்லாருடைய கிராண்ட்மதர் மாதிரி தான். நான் பார்த்ததுலேருந்தே ரிங்கிள்டு அப்படின்னா சுருக்கங்கள் நிறைந்த, வயசான சுருக்கங்கள் நிறைந்த ஒரு பாட்டியாக தான் என் கண்ணுக்கு படுறாங்க. பீப்புள் செட் தட் he had once been young and pretty. ஆனால் பீப்புள் எல்லாம் சொல்கிறாங்க வந்து உங்கள் கிராண்ட்மதர் வந்து ஒன்ஸ் யங்காக இருக்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் இருந்தாங்க அப்படின்னு. அண்ட் ஈவன் ஹேட் எ ஹஸ்பண்ட், பட் தட் வாஸ் ஹார்டு டு பிலீவ். அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. பட் என்னால் அதை நம்புறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னா மை கிராண்ட்ஃபாதர்ஸ் போர்ட்ரைட் ஹங் அபவ் த மேண்டல் பீஸ் இன் த ட்ராயிங் ரூம். ஸோ ஏன் அப்படின்னா என்னுடைய தாத்தாவுடைய ஃபோட்டோ வந்து போர்ட்ரைட் வந்து ரியல் சைஸ் ஃபோட்டோ வந்து எங்கள் வீட்டில் வந்து வெளியில் நாங்கள் மாட்டி வச்சுருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது he wore a big turban and a loose fitting clothes. His long white beard covered the best part of his chest. அப்போ அவர் பார்க்க எப்படி இருக்காரு அப்படின்னா ஒரு தொலைன்னு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு, ஒரு டர்பன் வச்சுருக்காரு, அவருடைய அந்த தாடி வந்து அவருடைய நெஞ்சு வரைக்கும் இருக்குது. அப்போ அதுவும் அந்த தாடி வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஒயிட் பியர்டு கவர்டு த பெஸ்ட் பார்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ அவரை பார்த்தா ரொம்பவே வயசான ஆள் மாதிரி தெரியுது. ஹீ லுக்டு அட்லீஸ்ட் 100 years old. அவரை பார்த்தாலே ஒரு 100 வருஷம் பழமையான 100 வருஷம் ஆன ஆள் மாதிரியே தெரியுது. ஹீ டிட் நாட் லுக் த ஷார்ட் ஆஃப் பர்சன் ஹூ வுட் ஹாவ் ஒய்ஃப் ஆர் சில்ட்ரன். அவரை பார்த்தாலே அவருக்கு வந்து ஒய்ஃபும் குழந்தைங்களும் இருக்கிற மாதிரியே தெரியலை. He looked as if he would only have lots and lots of grandchildren. அவரை பார்த்தா நிறைய பேரனும் பேத்திகளும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஒய்ஃபோ குழந்தைகளோ இருக்கிற அளவுக்கு அவருடைய வயசு தெரியலை, ரொம்ப அதிகம் வயசான மாதிரி தெரியுது. As for my grandmother, being young and pretty, the thought was almost revolting.
She often told us of the games she used to play as a child that seemed quite absurd and undignified on her part, and we treated it like the fables of the prophet she used to tell us. அதாவது அவங்க தாத்தாவுக்கு வந்து அந்த அளவுக்கு வயசான ஒரு தோற்றம் இருக்குது, ஆனால் பாட்டி இப்போ தான் கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுறாங்க. அப்படிங்கும்போது எங்கள் பாட்டிக்கு இவர் தான் ஹஸ்பண்ட் அப்படின்றதுல எனக்கு நம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்து அது எந்த மாதிரி அப்படின்னா, பாட்டி வந்து நிறைய கேம்ஸ் வந்து சின்ன வயசில் விளையாண்டதா சொல்லுவாங்க. அப்படி விளையாண்ட கேம்ஸ் எல்லாமே வந்து வினோதமான கேம்ஸாக இருக்கும், சில டைம் முட்டாள்தனமான கேம்ஸாக கூட இருக்கும். ஸோ அந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தையோ இல்லை நடக்க போகிற விஷயத்தையோ நமக்கு தெரியாத நம்ம பார்த்திராத ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம எப்படி கேட்டுட்டு நம்பிட்டு இருப்போமோ அது மாதிரி தான் என்னுடைய பாட்டிக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு குஷ்வந்த் சிங் சொல்கிறாரு. She had always been short and fat and slightly bent. அதாவது என்னுடைய கிராண்ட்மதர் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஷார்ட் குட்டையாக இருப்பாங்க, கொஞ்சம் ஃபேட்டாக குண்டாக இருப்பாங்க, ஸ்லைட்லி பெண்ட் கொஞ்சம் கூணு விழுந்தவங்களாக இருப்பாங்க. ஹர் ஃபேஸ் வாஸ் எ கிரிஸ் கிராஸ் ஆஃப் ரிங்கிள்ஸ் ரன்னிங் ஃப்ரம் எவ்ரிவேர் டு எவ்ரிவேர். அவங்களுடைய ஃபேஸ் வந்து குறுக்கு நெடுக்காக வந்து கோடுகள், அதாவது அந்த சுருக்கங்கள் நிறைந்திருக்கும். நோ வி வேர் சர்டின் சி ஹேட் ஆல்வேஸ் பீன் அஸ் வி ஹேட் நோன் ஹர். நாங்கள் பார்த்ததுலேருந்து எங்கள் பாட்டி அதே மாதிரி தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் வயசாக முடியாத அளவுக்கு முதிர்ச்சியானவங்களாக இருக்காங்க. ஓல்டு, ஸோ டெரிஃபிலி ஓல்டு தட் ஷி குட் நாட் ஹேவ் க்ரோன் ஓல்டர். இதுக்கப்புறம் அவங்களால ஓல்டர் ஆக முடியாத அளவுக்கு ஃபுல்லாக அவங்க ஓல்டு ஆகிட்டாங்க. அண்ட் ஹேட் ஸ்டேய்ட் அட் த சேம் ஏஜ் ஃபார் 20 years. ஆனால் பார்க்கும்போது நாங்கள் 20 years எங்கள் பாட்டி இதே மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் ஆனாலும் ஷி குட் நெவர் பீன் பிரிட்டி பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். இருந்தாலும் அவங்க இன்னமும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கிறாங்க. ஷீ ஹோபில்ட் அபவுட் த ஹவுஸ் இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட் வித் ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் ஒயிட் டு பேலன்ஸ் ஹர் ஸ்டூப் அண்ட் த அதர் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. எப்படி அப்படின்னா, ஒரு கையில் வந்து அவங்களுடைய இடுப்பை பிடிச்சிட்டு சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு, இன்னொரு கையில் வந்து ரோசரி அப்படின்னா ஜெபமாலை இருக்கு இல்லையா, அதை கையில் வச்சுட்டு 3 திட்டு ஏதாவது ப்ரேயர் பண்ணிகிட்டே குறுக்கு நடுக்க மெல்ல நடந்து போவாங்க. Her silver locks were scattered untightly over her pale, buckered face, and her lips constantly moved inaudible prayer. Yes, she was beautiful. She was like the winter landscape in the mountain, an expanse of pure white serenity, breathing at peace and contentment. அப்போ என்னதான் இருந்தாலும் அவங்க பாட்டி அழகாக இருந்தாங்க. அவங்க விண்டர் லேண்ட்ஸ்கேப் இன் த மவுண்டெயின், an expanse of pure white serenity, breathing at peace and contentment. அப்போ என்னதான் இருந்தாலும் அவங்க பாட்டி அழகாக இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் கூண் விழுந்திருந்தாங்க, கொஞ்சம் பெண்ட் ஆகி கொஞ்சம் ஃபேட்டாகவும் இருந்தாங்க. அவங்க எப்பயுமே தன்னுடைய ஒரு கையை வந்து இடுப்பில் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் ஜெபமாலையை வச்சுட்டு ஏதோ ஒரு ஜெபத்தை வாய்க்குள்ள சொல்லிகிட்டே அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருந்தாங்க. அப்படி இருந்தால் கூட அவங்களுடைய கிராண்ட்மதரை ஆர்த்தர் எந்த அளவுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு வின்டர் சீசனில் வந்து எப்படி வந்து மவுண்டெயினுக்கு கீழே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் பார்க்குறதுக்கு பச்சை பசேன்னு அழகாக இருக்கோ அந்த மாதிரி அவருடைய கிராண்ட்மதரும் அழகாக இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து ரொம்ப ஒயிட், பியூர் ஒயிட் வந்து அவங்களுடைய கிட்டத்தட்ட அவங்களுடைய எல்லா முடியும் வந்து ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ தூய வெள்ளையில் பறந்த சமாதானம் அப்புறம் மன நிம்மதியும் கூடிய ஒரு உருவமாக அவங்களுக்கு வந்து அவங்க பாட்டி தெரிஞ்சாங்க அப்படின்னு அவர் வந்து ஆர்த்தர் வந்து நமக்கு சொல்கிறாரு. My grandmother and I were good friends. My parents left me with her when they went to live in the city and we were constantly together. ஸோ கிராண்ட்மதரும் நானும் ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய அப்பா அம்மா வந்து எப்போல்லாம் சிட்டிக்கு போகிறாங்களோ அப்போல்லாம் என்னை வந்து கிராண்ட்மதர்கிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. She used to wake me up in the morning and get me ready for school. அதாவது எப்பயுமே என்னை வந்து மார்னிங் வந்து எங்கள் பாட்டி எழுப்பி விடுவாங்க. எப்படி எழுப்பி விடுவாங்க அப்படின்னா, she set her morning prayer in a monotonous sing song while she bathed and dressing me in the hope that I would listen and get to know it by heart. அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரேயர் சாங் வந்து பாடிட்டே வந்து இவனை எழுப்பி விட்டு குளிப்பாட்டுவாங்க. ஏன் இப்படி பாட்டி செஞ்சாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் நம்ம பாடுறதை கேட்டாவது இவன் மனப்பாடம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான்.
ஐ லிசன்ட் பிகாஸ் ஐ லவ்ட் ஹர் வாய்ஸ் பட் ஐ நெவர் பாதர் டு லேர்ன் இட். எனக்கு வந்து அந்த சாங்கை நான் கேட்டேன். ஏன் அப்படின்னா எங்கள் பாட்டியோட அந்த வாய்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதனால் கேட்டேன். ஆனால் நான் அதை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு நாளும் நினச்சதில்லை. தென் she would fetch my wooden slate which she had already washed and plastered with yellow chalk, a tiny earthen ink pot and a red pen. ஸோ அதுக்கப்புறம் பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னை எழுப்பி விட்டு ஒரு எல்லோ இதில் வந்து ஒரு சின்ன இங்க் பாட்டில், அப்புறம் ஒரு ரெட் கலர் பென்னு, இது எல்லாத்தையுமே டை தம் ஆல் இன் ஏ பண்டில் அண்ட் ஹேண்ட் இட் டு மீ. ஒரு சின்னதாக பேக் பண்ணி இவர் கையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடியாக வந்து இதை கொடுத்துட்டு, ஆஃப்டர் ஏ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் திக் ஸ்டேல் சப்பாத்தி வித் எ லிட்டில் பட்டர் அண்ட் சுகர் ஸ்ப்ரெட் ஆன் இட். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா சப்பாத்திக்கு மேலே பட்டர் அண்ட் கொஞ்சோண்டு சுகரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறாங்க. வி வெண்ட் ஸ்கூல். சி கேரிட் செவரல் ஸ்டேல் சப்பாத்திஸ் வித் ஹர் ஃபார் த வில்லேஜ் டாக்ஸ். ஸோ அவங்க வந்து எனக்கு மட்டும் அந்த சப்பாத்தியை கொடுக்கல, இன்னும் நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா வில்லேஜில் உள்ள டாக்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்பாத்திஸை கேரி பண்ணிவிட்டு 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. My grandmother always went to school with me because the school was attached to the temple. ஸோ கிராண்ட்மதர் எப்போயுமே ஸ்கூலுக்கு வரும்போது என் கூடயே வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா என்னுடைய ஸ்கூல் வந்து டெம்பிளுக்கு பக்கத்தில் தான், டெம்பிளோட அட்டாச் ஆகி தான் இருக்கும். த ப்ரீஸ்ட் தாட் அஸ் த ஆல்ஃபபெட் அண்ட் த மார்னிங் ப்ரேயர். அங்கே உள்ள ப்ரீஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து ஆல்ஃபபெட் சொல்லி தருவார், அதோட மார்னிங் ப்ரேயரும் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லுவார். வைல் த சில்ட்ரன் sat on rows and either side of the veranda singing the alphabet or the prayer in a chorus. அந்த வராண்டாவில் வந்து குழந்தைங்க வரிசையாக உட்காந்துட்டு அந்த ப்ரீஸ்ட் சொல்லக்கூடிய ஆல்ஃபபெட்டை திரும்பவும் இவங்க கோரஸாக ரிப்பீட் பண்ணுவாங்க. மை கிராண்ட்மதர் sat inside reading the scriptures. when we had both finished we would walk back together. ஸோ கிராண்ட்மதரும் அங்கே வந்து ஸ்கிரிப்சர்ஸை ரீட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் எப்போ ஒன்றா முடிக்கிறாங்களோ திரும்ப வீட்டுக்கு நடந்து போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திஸ் டைம் த வில்லேஜ் டாக்ஸ் would meet us at the temple door. ஸோ இப்போ ரிட்டன் வெளியில் வரும்போது இந்த டெம்பிள் டாக்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டெம்பிளுடைய டோருக்கு பக்கத்தில் வந்து வாசல் பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னா இவங்க சப்பாத்தி கொடுப்பாங்க இல்லையா, அந்த சப்பாத்தியை சாப்பிட்றதுக்காக. They followed us to our home, growling and fighting with each other for the chapatis we threw them. அதாவது அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த நாய்கள் வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். அப்புறம் பாட்டியும் இவனும் அந்த நாய்கள் சப்பாத்தியை பிரித்து போடுறதுல சண்டை போட்டுட்டு நான் போடுவேன் நீ போடுவேன் அப்படின்ட்டு 2 பேரும் சப்பாத்தியை போட்டுட்டு வீடு வரைக்கும் அப்படியே மெல்ல நடந்து போகிறாங்க. When my parents were comfortably settled in the city, they sent for us. That was a turning point of our friendship. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சிட்டியில் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் இவங்களை வந்து சிட்டிக்கு திரும்ப கூப்பிட்றாங்க. அப்படி இவங்க சிட்டிக்கு போகிறது வந்து இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஆல்தோ வி ஷேர்டு த சேம் ரூம், மை கிராண்ட்மதர் நோ லாங்கர் கேம் டு ஸ்கூல் வித் மீ. சிட்டியில் போய் 2 பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணால் கூட எங்களால் என் கூட என்னுடைய பாட்டி வந்து ஸ்கூலுக்கு வரலை. ஏன் அப்படின்னா ஐ யூஸ்டு டு கோ இங்கிலீஷ் ஸ்கூல் இன் ஏ மோட்டார் பஸ். நான் வந்து ஒரு மோட்டார் பஸ்ஸை எடுத்துகிட்டு என்னுடைய ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருந்தது. தேர் வேர் நோ டாக்ஸ் இன் த ஸ்ட்ரீட் அண்ட் சி டுக் டு ஃபீடிங் ஸ்பேரோ இன் த கண்ட்ரியார்ட் ஆஃப் அவர் சிட்டி ஹவுஸ். ஸோ இந்த முறை நான் போகும்போது எந்த நாய்களும் எங்கள் கூட வரலை. ஆனால் பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே உள்ள பறவைகளுக்கு உணவளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ் த இயர்ஸ் ரோல்டு பை வி saw less of each other. For some time she continued to wake me up and get me ready for school. நாட்கள் போக போக நாங்கள் பார்த்துக்கிட்டது ரொம்ப குறைய ஆரம்பிச்சது. எப்பயுமே மார்னிங் என்னை எழுப்பி விட்டுட்டு எங்கள் பாட்டி வந்து நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்கு சில திங்ஸை ரெடி பண்ண போயிடுவாங்க. when I came back she would ask me what the teacher had taught me. I would tell her English words and little things of Western science and learning. The law of gravity, Archimedes' principle, the world being round, etc. அப்போ நான் ஸ்கூல் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வந்தவொடனே எங்கள் பாட்டி இன்றைக்கி ஸ்கூலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொன்னாங்க அப்படின்றத சொல்லுவேன். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அந்த லிட்டில் திங்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் படிக்கிறது எல்லாமே வந்து மெயினாட்டு ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கும்போது எங்கள் பாட்டி வந்து அதை கேட்டுக்கிடுவாங்க. பட் திஸ் மேட் அன்ஹாப்பி. அவங்களுக்கு வந்து இது சந்தோஷத்தை கொடுக்கல. அவங்க பெரிய லெவலில் இதில் வந்து ஈடுபாடு காட்டலை. She could not help me with my lessons. She did not believe in the things that taught in the English school and was distressed that there was no teaching about God and the scriptures. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பேரன் படிக்கிற அந்த ஒரு இங்கிலீஷ் ரிலேட்டடான லெசனில் வந்து பெரிய லெவலில் ஈடுபாடு கிடையாது. காரணம் என்னென்னா கடவுளை பற்றின ஆன்மீகம் ரிலேட்டடான விஷயங்கள் கற்றுக் கொடுக்காதது வந்து வேறு எதுவுமே கற்றுக் கொடுக்காதுன்னு அவங்க நம்பினாங்க. ஸோ அவங்க ஸ்கூலில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக் கொடுக்கல அப்படின்றது பாட்டிக்கு வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக இருந்தது. One day, I announced that we were being given music lessons.
She said nothing, but her silence meant disapproval. She rarely talked to me after that. அப்போ மறுபடியும் ஒரு நாள் வந்து எனக்கு மியூசிக்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு வந்து குஷ்வந்த் சிங் சொல்கிறாரு. பாட்டி அதையும் வந்து கேட்டுட்டு எதுவுமே பதில் சொல்லலை. ஸோ அதுலேருந்து தெரியுது பாட்டிக்கு வந்து அது கூட பிடிக்கல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து பேசுகிறது ரொம்ப கம்மியாகவே ஆயிடுச்சு. When I went up to university, I was given a room of my own. The common link of friendship was snapped. அதாவது யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறம் ஒரு செப்பரேட் ரூம் வந்து ஆர்த்தருக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பாட்டிக்கும் அவருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் டோட்டலாகவே வந்து கட் பண்ணப்படுது. மை கிராண்ட் மதர் அக்செப்டட் ஹர் செக்யூலேஷன் வித் ரெசிஸ்னேஷன். ஸோ இந்த செக்யூஷன் அப்படின்றது வந்து தனிமையாக இருக்கிறது. இந்த தனிமையை வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய பாட்டியும் ஏற்றுக்கிறாங்க. சி ரேர்லி லெஃப்ட் ஹர் ஸ்னீப்பிங் வீல் டு டாக் டு எவ்ரி ஒன். ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் சி சேட் பை ஹர் வீல் ஸ்பின்னிங் அண்ட் ரீசைட்டிங் ப்ரேயர்ஸ். ஸோ அந்த வீல் சேர்லேருந்து அவங்க எழும்பவே இல்லை. காலையிலேருந்து சன்செட்லேருந்து ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் அவங்க வந்து அதே சேரில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அதே சேரில் உட்காந்துட்டு இருந்துட்டு ப்ரேயரை வந்து ரீசைட்டிங் மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க, வேறு எதுவுமே அவங்க பண்ணலை. ஒன்லி இந்த ஆஃப்டர்நூன் சி ரிலாக்ஸ்டு ஃபார் யூ வைல் டு ஃபீட் த ஸ்பேரோஸ். ஸோ ஆஃப்டர்நூனில் மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன பறவைகளுக்கு வந்து உணவளிக்கிறாங்க. ஒயில் சி சேட் இன் த வராண்டா பிரேக்கிங் த பிரெட் இன் டு த லிட்டில் பீசஸ். Hundreds of little birds collected round her, greeting a vertical bed lamp of a chirping. Some came and perched on her leg, others on her shoulder, some even sat on her head. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குட்டி குட்டியாக வந்து அந்த பிரெட்டை உடச்சி போடும்போது அந்த பறவைகள் எல்லாமே வந்து ஹாப்பியாக வந்து பாட்டிக்கு பக்கத்தில் இருந்துட்டு சில பறவைகள் பாட்டியோட தலையில் மேலே கூட உட்காந்துருக்கு. எப்பயுமே என்னை வந்து மார்னிங் வந்து எங்கள் பாட்டி எழுப்பி விடுவாங்க. எப்படி எழுப்பி விடுவாங்க அப்படின்னா she set her morning prayer in a monotonous sing song while she bathed and dressing me in the hope that I would listen and get to know it by heart. அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரேயர் சாங் வந்து பாடிட்டே வந்து இவனை எழுப்பி விட்டு குளிப்பாட்டுவாங்க. ஏன் இப்படி பாட்டி செஞ்சாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம பாடுறதை கேட்டாவது இவன் மனப்பாடம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஐ லிசன்ட் பிகாஸ் ஐ லவ்ட் ஹர் வாய்ஸ் பட் ஐ நெவர் பாதர் டு லேர்ன் இட். எனக்கு வந்து அந்த சாங்கை நான் கேட்டேன். ஏன் அப்படின்னா எங்கள் பாட்டியோட அந்த வாய்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதனால் கேட்டேன். ஆனால் நான் அதை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு நாளும் நினச்சதில்லை. தென் she would fetch my wooden slate which she had already washed and plastered with yellow chalk, a tiny earthen ink pot and a red pen. ஸோ அதுக்கப்புறம் பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னை எழுப்பி விட்டு ஒரு எல்லோ இதில் வந்து ஒரு சின்ன இங்க் பாட்டில் அப்புறம் ஒரு ரெட் கலர் பென்னு இது எல்லாத்தையுமே டை தம் ஆல் இன் ஏ பண்டில் அண்ட் ஹேண்ட் இட் டு மீ. ஒரு சின்னதாக பேக் பண்ணி இவர் கையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடியாக வந்து இதை கொடுத்துட்டு ஆஃப்டர் ஏ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் திக் ஸ்டேல் சப்பாத்தி வித் எ லிட்டில் பட்டர் அண்ட் சுகர் ஸ்ப்ரெட் ஆன் இட். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா சப்பாத்திக்கு மேலே பட்டர் அண்ட் கொஞ்சோண்டு சுகரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறாங்க. வி வெண்ட் ஸ்கூல். சி கேரிட் செவரல் ஸ்டேல் சப்பாத்திஸ் வித் ஹர் ஃபார் த வில்லேஜ் டாக்ஸ். ஸோ அவங்க வந்து எனக்கு மட்டும் அந்த சப்பாத்தியை கொடுக்கல, இன்னும் நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா வில்லேஜில் உள்ள டாக்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்பாத்திஸை கேரி பண்ணிவிட்டு 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. மை கிராண்ட் மதர் ஆல்வேஸ் வென்ட் டு ஸ்கூல் வித் மீ பிகாஸ் த ஸ்கூல் வாஸ் அட்டாச்ட் டு த டெம்பிள். ஸோ கிராண்ட் மதர் எப்போயுமே ஸ்கூலுக்கு வரும்போது என் கூடயே வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா என்னுடைய ஸ்கூல் வந்து டெம்பிளுக்கு பக்கத்தில் தான், டெம்பிளோட அட்டாச் ஆகி தான் இருக்கும். த ப்ரீஸ்ட் டாட் அஸ் த ஆல்ஃபபெட் அண்ட் த மார்னிங் ப்ரேயர். அங்கே உள்ள ப்ரீஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து ஆல்ஃபபெட் சொல்லி தருவார். அதோட மார்னிங் ப்ரேயரும் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லுவார். வைல் த சில்ட்ரன் சேட் அண்ட் ரோஸ் அண்ட் எய்தர் சைட் ஆஃப் த வராண்டா சிங்கிங் த ஆல்ஃபபெட் ஆர் த ப்ரேயர் இன் எ கோரஸ். அந்த வராண்டாவில் வந்து குழந்தைங்க வரிசையாக உட்காந்துட்டு அந்த ப்ரீஸ்ட் சொல்லக்கூடிய ஆல்ஃபபெட்டை திரும்பவும் இவங்க கோரஸாக ரிப்பீட் பண்ணுவாங்க. மை கிராண்ட் மதர் சேட் இன்சைட் ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ். வென் வி ஹேட் போத் ஃபினிஷ்ட் வி வுட் வாக் பேக் டுகெதர். ஸோ கிராண்ட் மதரும் அங்கே வந்து ஸ்கிரிப்சர்ஸை ரீட் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் எப்போ ஒன்றா முடிக்கிறாங்களோ திரும்ப வீட்டுக்கு நடந்து போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திஸ் டைம் த வில்லேஜ் டாக்ஸ் வுட் மீட் அஸ் அட் த டெம்பிள் டோர். ஸோ இப்போ ரிட்டன் வெளியில் வரும்போது இந்த டெம்பிள் டாக்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டெம்பிளுடைய டோருக்கு பக்கத்தில் வந்து வாசல் பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னா இவங்க சப்பாத்தி கொடுப்பாங்க இல்லையா, அந்த சப்பாத்தியை சாப்பிட்றதுக்காக. தே ஃபாலோட் அஸ் டு அவர் ஹோம் க்ரோவ்லிங் அண்ட் ஃபைட்டிங் வித் ஈச் அதர் ஃபார் த சப்பாத்திஸ் வி த்ரூ தம். அதாவது அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த நாய்கள் வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். அப்புறம் பாட்டியும் இவனும் அந்த நாய்களுக்கு சப்பாத்தியை பிரித்து போடுறதுல சண்டை போட்டுட்டு நான் போடுவேன் நீ போடுவேன் அப்படின்ட்டு 2 பேரும் சப்பாத்தியை போட்டுட்டு வீடு வரைக்கும் அப்படியே மெல்ல நடந்து போகிறாங்க. வென் மை பேரண்ட்ஸ் வேர் கம்ஃபர்டபுளி செட்டில்ட் இன் த சிட்டி தே சென்ட் ஃபார் அஸ். தேட் வாஸ் எ டர்னிங் பாயிண்ட் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சிட்டியில் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம்
இவங்களை வந்து சிட்டிக்கு திரும்ப கூப்பிட்றாங்க. அப்படி இவங்க சிட்டிக்கு போகிறது வந்து இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஆல்தோ வி ஷேர்டு த சேம் ரூம், மை கிராண்ட்மதர் நோ லாங்கர் கேம் டு ஸ்கூல் வித் மீ. சிட்டியில் போய் 2 பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணால் கூட எங்களால் என் கூட என்னுடைய பாட்டி வந்து ஸ்கூலுக்கு வரலை. ஏன் அப்படின்னா, ஐ யூஸ்டு டு கோ இங்கிலீஷ் ஸ்கூல் இன் எ மோட்டார் பஸ். நான் வந்து ஒரு மோட்டார் பஸ் எடுத்துகிட்டு என்னுடைய ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருந்தது. தேர் வேர் நோ டாக்ஸ் இன் த ஸ்ட்ரீட் அண்ட் சி டுக் டு ஃபீடிங் ஸ்பேரோ இன் த கண்ட்ரியார்ட் ஆஃப் அவர் சிட்டி ஹவுஸ். ஸோ இந்த முறை நான் போகும்போது எந்த நாய்களும் எங்கள் கூட வரல. ஆனால் பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே உள்ள பறவைகளுக்கு உணவளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. As the years rolled by, we saw less of each other. For some time, she continued to wake me up and get me ready for school. நாட்கள் போக போக நாங்கள் பார்த்துக்கிட்டது ரொம்ப குறைய ஆரம்பிச்சது. எப்பயுமே மார்னிங் என்னை எழுப்பி விட்டுட்டு எங்கள் பாட்டி வந்து நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்கு சில திங்ஸை ரெடி பண்ண போயிடுவாங்க. When I came back, she would ask me what the teacher had taught me. I would tell her English words and little things of Western science and learning. The law of gravity, Archimedes principle, the world being round, etc. அப்போ நான் ஸ்கூல் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வந்தவொடனே எங்கள் பாட்டி இன்றைக்கி ஸ்கூலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொன்னாங்க அப்படின்றத சொல்லுவேன். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அந்த லிட்டில் திங்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் படிக்கிறது எல்லாமே வந்து மெயினாட்டு ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கும்போது எங்கள் பாட்டி வந்து அதை கேட்டுக்கிடுவாங்க. பட் திஸ் மேட் அன்ஹாப்பி. அவங்களுக்கு வந்து இது சந்தோஷத்தை கொடுக்கல. அவங்க பெரிய லெவலில் இதில் வந்து ஈடுபாடு காட்டலை. She could not help me with my lessons. She did not believe in the things that taught in the English school and was distressed that there was now no teaching about God and the scriptures. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பேரன் படிக்கிற அந்த ஒரு இங்கிலீஷ் ரிலேட்டடான லெசனில் வந்து பெரிய லெவலில் ஈடுபாடு கிடையாது. காரணம் என்னென்னா, கடவுளை பற்றின ஆன்மீகம் ரிலேட்டடான விஷயங்கள் கற்றுக் கொடுக்காதது வந்து வேறு எதுவுமே கற்றுக் கொடுக்காதுன்னு அவங்க நம்பினாங்க. ஸோ அவங்க ஸ்கூலில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக் கொடுக்கல அப்படின்றது பாட்டிக்கு வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக இருந்தது. One day, I announced that we were being given music lessons. She said nothing, but her silence meant disapproval. She rarely talked to me after that. அப்போ மறுபடியும் ஒரு நாள் வந்து எனக்கு மியூசிக்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு வந்து குஷ்வந்த் சிங் சொல்கிறாரு. பாட்டி அதையும் வந்து கேட்டுட்டு எதுவுமே பதில் சொல்லலை. ஸோ அதுலேருந்து தெரியுது பாட்டிக்கு வந்து அது கூட பிடிக்கலை அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து பேசுகிறது ரொம்ப கம்மியாகவே ஆயிடுச்சு. When I went up to university, I was given a room of my own. The common link of friendship was snapped. அதாவது யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறம் ஒரு செப்பரேட் ரூம் வந்து ஆர்த்தருக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பாட்டிக்கும் அவருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் டோட்டலாகவே வந்து கட் பண்ணப்படுது. மை கிராண்ட்மதர் அக்செப்டட் ஹர் செக்யூலேஷன் வித் ரெசிஸ்னேஷன். ஸோ இந்த செக்லூஷன் அப்படின்றது வந்து தனிமையாக இருக்கிறது. இந்த தனிமையை வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய பாட்டியும் ஏற்றுக்கிறாங்க. சி ரேர்லி லெஃப்ட் ஹர் ஸ்னீப்பிங் வீல் டு டாக் டு எவ்ரி ஒன். ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் ஷீ சேட் பை ஹர் வீல் ஸ்பின்னிங் அண்ட் ரீசைட்டிங் ப்ரேயர்ஸ். ஸோ அந்த வீல் சேர்லேருந்து அவங்க எழும்பவே இல்லை. காலையிலேருந்து சன்செட்லேருந்து ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் அவங்க வந்து அதே சேரில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அதே சேரில் இவங்களை வந்து சிட்டிக்கு திரும்ப கூப்பிட்றாங்க. அப்படி இவங்க சிட்டிக்கு போகிறது வந்து இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஆல்தோ வி ஷேர்டு த சேம் ரூம், மை கிராண்ட்மதர் நோ லாங்கர் கேம் டு ஸ்கூல் வித் மீ. சிட்டியில் போய் 2 பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணால் கூட எங்களால் என் கூட என்னுடைய பாட்டி வந்து ஸ்கூலுக்கு வரலை. ஏன் அப்படின்னா, ஐ யூஸ்டு டு கோ இங்கிலீஷ் ஸ்கூல் இன் எ மோட்டார் பஸ். நான் வந்து ஒரு மோட்டார் பஸ் எடுத்துகிட்டு என்னுடைய ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருந்தது. தேர் வேர் நோ டாக்ஸ் in the street and she took to feeding sparrow in the courtyard of our city house. ஸோ இந்த முறை நான் போகும்போது எந்த நாய்களும் எங்கள் கூட வரல. ஆனால் பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே உள்ள பறவைகளுக்கு உணவளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. As the years rolled by, we saw less of each other. For some time, she continued to wake me up and get me ready for school. நாட்கள் போக போக நாங்கள் பார்த்துக்கிட்டது ரொம்ப குறைய ஆரம்பிச்சது. எப்பயுமே மார்னிங் என்னை எழுப்பி விட்டுட்டு எங்கள் பாட்டி வந்து நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்கு சில திங்ஸை ரெடி பண்ண போயிடுவாங்க. When I came back, she would ask me what the teacher had taught me. I would tell her English words and little things of Western science and learning. The law of gravity, Archimedes principle, the world being round, etc.
அப்போ நான் ஸ்கூல் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வந்தவொடனே எங்கள் பாட்டி இன்றைக்கி ஸ்கூலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொன்னாங்க அப்படின்றத சொல்லுவேன். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அந்த லிட்டில் திங்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் படிக்கிறது எல்லாமே வந்து மெயினாட்டு ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கும்போது எங்கள் பாட்டி வந்து அதை கேட்டுக்கிடுவாங்க. பட் திஸ் மேட் அன்ஹாப்பி. அவங்களுக்கு வந்து இது சந்தோஷத்தை கொடுக்கல. அவங்க பெரிய லெவலில் இதில் வந்து ஈடுபாடு காட்டலை. She could not help me with my lessons. She did not believe in the things that taught in the English school and was distressed that there was no teaching about God and the scriptures. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பேரன் படிக்கிற அந்த ஒரு இங்கிலீஷ் ரிலேட்டடான லெசனில் வந்து பெரிய லெவலில் ஈடுபாடு கிடையாது. காரணம் என்னென்னா, கடவுளை பற்றின ஆன்மீகம் ரிலேட்டடான விஷயங்கள் கற்றுக் கொடுக்காதது வந்து வேறு எதுவுமே கற்றுக் கொடுக்காதுன்னு அவங்க நம்பினாங்க. ஸோ அவங்க ஸ்கூலில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக் கொடுக்கல அப்படின்றது பாட்டிக்கு ரவுண்ட் எக்ஸட்ரா. அப்போ நான் ஸ்கூல் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வந்தவொடனே எங்கள் பாட்டி இன்றைக்கி ஸ்கூலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொன்னாங்க அப்படின்றத சொல்லுவேன். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அந்த லிட்டில் திங்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் படிக்கிறது எல்லாமே வந்து மெயினாட்டு ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கும்போது எங்கள் பாட்டி வந்து அதை கேட்டுக்கிடுவாங்க. பட் திஸ் மேட் அன்ஹாப்பி. அவங்களுக்கு வந்து இது சந்தோஷத்தை கொடுக்கல. அவங்க பெரிய லெவலில் இதில் வந்து ஈடுபாடு காட்டலை. She could not help me with my lessons. She did not believe in the things that taught in the English school and was distressed that there was no teaching about God and the scriptures. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பேரன் படிக்கிற அந்த ஒரு இங்கிலீஷ் ரிலேட்டடான லெசனில் வந்து பெரிய லெவலில் ஈடுபாடு கிடையாது. காரணம் என்னென்னா, கடவுளை பற்றின ஆன்மீகம் ரிலேட்டடான விஷயங்கள் கற்றுக் கொடுக்காதது வந்து வேறு எதுவுமே கற்றுக் கொடுக்காதுன்னு அவங்க நம்பினாங்க. ஸோ அவங்க ஸ்கூலில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக் கொடுக்கல அப்படின்றது பாட்டிக்கு வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக இருந்தது. One day, I announced that we were being given music lessons. She said nothing, but her silence meant disapproval. She rarely talked to me after that. அப்போ மறுபடியும் ஒரு நாள் வந்து எனக்கு மியூசிக்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு வந்து குஷ்வந்த் சிங் சொல்கிறாரு. பாட்டி அதையும் வந்து கேட்டுட்டு எதுவுமே பதில் சொல்லலை. ஸோ அதுலேருந்து தெரியுது பாட்டிக்கு வந்து அது கூட பிடிக்கலை அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து பேசுகிறது ரொம்ப கம்மியாகவே ஆயிடுச்சு. When I went up to university, I was given a room of my own. The common link of friendship was snapped. அதாவது யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறம் ஒரு செப்பரேட் ரூம் வந்து ஆர்த்தருக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பாட்டிக்கும் அவருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் டோட்டலாகவே வந்து கட் பண்ணப்படுது. மை கிராண்ட் மதர் அக்செப்டட் ஹர் செக்யூலேஷன் வித் ரெசிஸ்னேஷன். ஸோ இந்த செக்லூஷன் அப்படின்றது வந்து தனிமையாக இருக்கிறது. இந்த தனிமையை வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய பாட்டியும் ஏற்றுக்கிறாங்க. She rarely left her sleeping wheel to talk to everyone. From sunrise to sunset, she sat by her wheel spinning and reciting prayers. ஸோ அந்த வீல் சேர்லேருந்து அவங்க எழும்பவே இல்லை. காலையிலேருந்து சன்செட்லேருந்து ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் அவங்க வந்து அதே சேரில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதே சேரில் உட்காந்துட்டு இருந்துட்டு ப்ரேயரை வந்து ரீசைட்டிங் மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. வேறு எதுவுமே அவங்க பண்ணலை. ஒன்லி இந்த ஆஃப்டர்நூன் சி ரிலாக்ஸ்டு ஃபார் யூ வைல் டு ஃபீட் த ஸ்பேரோஸ். ஸோ ஆஃப்டர்நூனில் மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன பறவைகளுக்கு வந்து உணவளிக்கிறாங்க. வைல் சி சேட் இன் த வராண்டா பிரேக்கிங் த பிரெட் இன் டு த லிட்டில் பீசஸ். Hundreds of little birds collected round her, greeting a vertical bed lamp of chirping. Some came and perched on her leg, others on her shoulder, some even sat on her head. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குட்டி குட்டியாக வந்து அந்த பிரெட்டை உடச்சி போடும்போது அந்த பறவைகள் எல்லாமே வந்து ஹாப்பியாக வந்து பாட்டிக்கு பக்கத்தில் இருந்துட்டு, சில பறவைகள் பாட்டியோட தலையில் மேலே கூட உட்காந்துருக்கு. ஸோ சி ஸ்மைல்டு பட் நெவர் சூட் தம் அவே. அப்போ அவங்க வந்து இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க, சிரிச்சாங்களே தவிர அதை வந்து அவங்க வந்து துரத்தி விடலை. இட் யூஸ்டு டு பி த ஹாப்பியஸ்ட் half hour ஆஃப் த டே ஃபார் ஹர். ஸோ அந்த ஒரு நாள்லேயே அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கிறதுனா அந்த half an hourல மட்டும்தான். When I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. I would be away for 5 years and at her age one could never tell. நான் எப்போ என்னுடைய மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அப்ராடு செல்லணும்னு முடிவு பண்ணணும், அப்போ இந்த முடிவு கண்டிப்பாக என்னுடைய கிராண்ட் மதருக்கு வந்து ஒரு அப்செட்டாக தான் இருந்திருக்கும். பட் 5 வருஷம் நாங்கள் இருந்துட்டு வரணும் அப்படின்றது வந்து கிராண்ட் மதருக்கு நிச்சயமாக பிடிக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் மை கிராண்ட் மதர் she was not even sentimental. She came to leave me at the railway station but did not talk to show any emotion. யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறம் ஒரு செப்பரேட் ரூம் வந்து ஆர்த்தருக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பாட்டிக்கும் அவருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் டோட்டலாகவே வந்து கட் பண்ணப்படுது. மை கிராண்ட் மதர் அக்செப்டட் ஹர் செக்யூலேஷன் வித் ரெசிஸ்னேஷன். ஸோ இந்த செக்லூஷன் அப்படின்றது வந்து தனிமையாக இருக்கிறது. இந்த தனிமையை வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய பாட்டியும் ஏற்றுக்கிறாங்க. She rarely left her sleeping wheel to talk to everyone. From sunrise to sunset, she sat by her wheel spinning and
ரீசைட்டிங் ப்ரேயர்ஸ். ஸோ அந்த வீல் சேர்லேருந்து அவங்க எழும்பவே இல்லை. காலையிலேருந்து சன்செட்லேருந்து ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் அவங்க வந்து அதே சேரில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அதே சேரில் உட்காந்துட்டு இருந்துட்டு ப்ரேயரை வந்து ரீசைட்டிங் மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க, வேறு எதுவுமே அவங்க பண்ணலை. ஒன்லி இந்த ஆஃப்டர்நூன் சி ரிலாக்ஸ்டு ஃபார் யூ வைல் டு ஃபீட் த ஸ்பேரோஸ். ஸோ ஆஃப்டர்நூனில் மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன பறவைகளுக்கு வந்து உணவளிக்கிறாங்க. வைல் சி சேட் இன் த வராண்டா பிரேக்கிங் த பிரெட் இன் டு த லிட்டில் பீசஸ். Hundreds of little birds collected round her, greeting a vertical bedlamp of a chirping. Some came and perched on her leg, others on her shoulder, some even sat on her head. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குட்டி குட்டியாக வந்து அந்த பிரெட்டை உடச்சி போடும்போது அந்த பறவைகள் எல்லாமே வந்து ஹாப்பியாக வந்து பாட்டிக்கு பக்கத்தில் இருந்துட்டு சில பறவைகள் பாட்டியோட தலையில் மேலே கூட உட்காந்துருக்கு. ஸோ சி ஸ்மைல்டு பட் நெவர் சூட் தம் அவே. அப்போ அவங்க வந்து இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க, சிரிச்சாங்களே தவிர அதை வந்து அவங்க வந்து துரத்தி விடலை. இட் யூஸ்டு டு பி த ஹாப்பியஸ்ட் half hour ஆஃப் த டே ஃபார் ஹர். ஸோ அந்த ஒரு நாள்லேயே அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கிறதுனா அந்த half an hourல மட்டும்தான். When I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. I would be away for 5 years and at her age one could never tell. நான் எப்போ என்னுடைய மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அப்ராடு செல்லணும்னு முடிவு பண்ணணும், அப்போ இந்த முடிவு கண்டிப்பாக என்னுடைய கிராண்ட்மதருக்கு வந்து ஒரு அப்செட்டாக தான் இருந்திருக்கும். பட் 5 வருஷம் நாங்கள் இருந்துட்டு வரணும் அப்படின்றது வந்து கிராண்ட்மதருக்கு நிச்சயமாக பிடிக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் மை கிராண்ட்மதர் could. She was not even sentimental. She came to leave me at the railway station but did not talk to show any emotion. ஸோ எந்த சென்டிமெண்டலாகவும் அவங்க இல்லை, எந்த எமோஷனையும் காமிச்சிக்கிட்டலை. ஈவன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அவனை வழி அனுப்புகிற வரைக்கும் கூட அவங்க எதையுமே வந்து காமிச்சிக்கிட்டலை. ஹர் லிப்ஸ் மூவ்ட் இன் ப்ரேயர்ஸ், ஹர் மைண்ட்ஸ் வாஸ் லாஸ்ட் இன் ப்ரேயர், ஹர் ஃபிங்கர் வேர் பிஸி டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ரோசரி. சைலண்ட்லி ஷி கிஸ்ட் மை ஃபோர்ஹெட் அண்ட் வென் ஐ லெஃப்ட் ஐ சேஸ்ட் the moist imprint as perhaps the last sign of physical contact between us. அதாவது அவங்களுடைய வாய் எப்பயுமே மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தது, அவங்களுடைய கை வந்து ரோசரியை வந்து இது பண்ணிகிட்டே இருந்தது, மந்திரம் சொல்லிகிட்டே எதுவுமே பேசலை. கடைசியாக வந்து பாட்டி வந்து அவனுடைய நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு இவன் அங்கேருந்து கிளம்புறான். அண்டு அந்த பேரன், அதாவது நம்மளுடைய ஆர்த்தர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா இதுதான் தன்னுடைய பாட்டிக்கும் அவருக்கும் உள்ள லாஸ்ட் ஃபிசிக்கல் கான்டாக்டாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் அப்படியே அவருடைய பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. But that was not so. After 5 years, I came back home and was met by her at the station. ஆனால் நான் நினச்ச மாதிரி அது கடைசியான ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டாக இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து திரும்பவும் 5 இயர்ஸ் இவன் படித்து முடிச்சுட்டு வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. She did not look a day older. ஒரு நாள் கூட வயசான மாதிரியே தெரியலை. இவன் எப்படி பார்த்துட்டு போனானோ அதே மாதிரி தான் அவங்க பாட்டி திரும்பவும் இருந்தாங்க. She still had no time for words and while she clasped me in her arms, I could her reciting her prayers. ஸோ நான் இப்போவும் கூட என்னுடைய பாட்டியை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அவங்க வாய்க்குள்ளேயே மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, ப்ரேயர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. Even on the first day of my arrival, her happiest moments were with her sparrows with whom she felt longer with her further studies. I was sure my grandmother would be upset. I would be away for 5 years and at her age one could never tell. நான் எப்போ என்னுடைய மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அப்ராடு செல்லணும்னு முடிவு பண்ணணும், அப்போ இந்த முடிவு கண்டிப்பாக என்னுடைய கிராண்ட்மதருக்கு வந்து ஒரு அப்செட்டாக தான் இருந்திருக்கும். பட் 5 வருஷம் நாங்கள் இருந்துட்டு வரணும் அப்படின்றது வந்து கிராண்ட்மதருக்கு நிச்சயமாக பிடிக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் மை கிராண்ட்மதர் could. She was not even sentimental. She came to leave me at the railway station but did not talk to show any emotion. ஸோ எந்த சென்டிமெண்டலாகவும் அவங்க இல்லை, எந்த எமோஷனையும் காமிச்சிக்கிட்டலை. ஈவன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அவனை வழி அனுப்புகிற வரைக்கும் கூட அவங்க எதையுமே வந்து காமிச்சிக்கிட்டலை. ஹர் லிப்ஸ் மூவ்ட் இன் ப்ரேயர்ஸ், ஹர் மைண்ட்ஸ் வாஸ் லாஸ்ட் இன் ப்ரேயர், ஹர் ஃபிங்கர் வேர் பிஸி டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ரோசரி. சைலண்ட்லி ஷி கிஸ்ட் மை ஃபோர்ஹெட் அண்ட் வென் ஐ லெஃப்ட் ஐ சேஸ்ட் த மோஸ்ட் இம்ப்ரிண்ட் as perhaps the last sign of physical contact between us. அதாவது அவங்களுடைய வாய் எப்பயுமே மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தது, அவங்களுடைய கை வந்து ரோசரியை வந்து இது பண்ணிகிட்டே இருந்தது, மந்திரம் சொல்லிகிட்டே எதுவுமே பேசலை. கடைசியாக வந்து பாட்டி வந்து அவனுடைய நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு இவன் அங்கேருந்து கிளம்புறான். அண்டு அந்த பேரன், அதாவது நம்மளுடைய ஆர்த்தர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா இதுதான் தன்னுடைய பாட்டிக்கும் அவருக்கும் உள்ள லாஸ்ட் ஃபிசிக்கல் கான்டாக்டாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் அப்படியே அவருடைய பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணுறாரு.
But that was not so. After 5 years, I came back home and was met by her at the station. ஆனால் நான் நினச்ச மாதிரி அது கடைசியான ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டாக இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து திரும்பவும் 5 இயர்ஸ் இவன் படித்து முடிச்சுட்டு வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சி டிட் நாட் லுக் எ டே ஓல்டர். ஒரு நாள் கூட வயசான மாதிரியே தெரியல. இவன் எப்படி பார்த்துட்டு போனானோ அதே மாதிரி தான் அவங்க பாட்டி திரும்பவும் இருந்தாங்க. சி ஸ்டில் had no time for words and while she clasped me in her arms I could her reciting her prayers. ஸோ நான் இப்போவும் கூட என்னுடைய பாட்டியை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அவங்க வாய்க்குள்ளேயே மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, ப்ரேயர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. Even on the first day of my arrival, her happiest moments were with her sparrows with whom she fed longer with a favorite box. திரும்பவும் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போதும் பாட்டி வந்து அதே மாதிரி அந்த சிறிய பறவைகள் குருவிகளுக்கு வந்து உணவளிக்கிறதுல ரொம்பவே பிஸியாக இருந்தாங்க. இன்னமும் அவங்க சந்தோஷமாக அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. In the evening, a change came over her. She did not pray. She collected the women of neighborhood, got an old drum and started to sing. ஒரு மாற்றத்தை வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து என்னுடைய பாட்டிகிட்ட நான் பார்த்தேன். அது என்ன மாற்றம் அப்படின்னா அவங்க பக்கத்தில் உள்ள எல்லா பெண்களையும் கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு ட்ரம் வச்சு பாட ஆரம்பித்தாங்க. ஃபார் செவரல் ஹவர்ஸ் ஷி ட்ரம்டட் அண்ட் ஷேக்கிங் ஸ்கின்ஸ் ஆஃப் த டிலிபிரேட்டட் ட்ரம் அண்ட் சேயிங் த ஹோம் கம் ஃப்ரம் வாரியர்ஸ். வி ஹேட் டு பர்சியூட் ஹர் டு ஸ்டாப் டு அவாய்ட் ஓவர் ஸ்ட்ரெயினிங். ரொம்ப நேரமாக பாடிட்டு இருக்கிறத நாங்கள்லாம் கேட்டுட்டு பாட்டியை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ண சொன்னோம். பட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஐ கேம் பேக் ஹோம் அண்ட் வாஸ் met பை ஹர் அட் த ஸ்டேஷன். ஆனால் நான் நினச்ச மாதிரி அது கடைசியான ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டாக இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து திரும்பவும் 5 இயர்ஸ் இவன் படித்து முடிச்சுட்டு வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சி டிட் நாட் லுக் எ டே ஓல்டர். ஒரு நாள் கூட வயசான மாதிரியே தெரியல. இவன் எப்படி பார்த்துட்டு போனானோ அதே மாதிரி தான் அவங்க பாட்டி திரும்பவும் இருந்தாங்க. சி ஸ்டில் had no time for words and while she clasped me in her arms I could her reciting her prayers. ஸோ நான் இப்போவும் கூட என்னுடைய பாட்டியை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அவங்க வாய்க்குள்ளேயே மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, ப்ரேயர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. Even on the first day of my arrival, her happiest moments were with her sparrows with whom she fed longer with a favorite box. திரும்பவும் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போதும் பாட்டி வந்து அதே மாதிரி அந்த சிறிய பறவைகள் குருவிகளுக்கு வந்து உணவளிக்கிறதுல ரொம்பவே பிஸியாக இருந்தாங்க. இன்னமும் அவங்க சந்தோஷமாக அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. In the evening, a change came over her. She did not pray. She collected the women of neighborhood, got an old drum and started to sing. ஒரு மாற்றத்தை வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து என்னுடைய பாட்டிகிட்ட நான் பார்த்தேன். அது என்ன மாற்றம் அப்படின்னா அவங்க பக்கத்தில் உள்ள எல்லா பெண்களையும் கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு ட்ரம் வச்சு பாட ஆரம்பித்தாங்க. ஃபார் செவரல் ஹவர்ஸ் ஷி ட்ரம்டட் அண்ட் ஷேக்கிங் ஸ்கின்ஸ் ஆஃப் த டிலிபிரேட்டட் ட்ரம் அண்ட் சேயிங் த ஹோம் கம் ஃப்ரம் வாரியர்ஸ். வி ஹேட் டு பர்சியூட் ஹர் டு ஸ்டாப் டு அவாய்ட் ஓவர் ஸ்ட்ரெயினிங். ரொம்ப நேரமாக பாடிட்டு இருக்கிறத நாங்கள்லாம் கேட்டுட்டு பாட்டியை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ண சொன்னோம். பட் பாட்டி கேட்காம மறுபடியும் அந்த சாங்கை பாடிட்டே இருந்தாங்க. தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் சின்ஸ் ஐ ஹேட் நோன் ஹர் தட் ஷி டிட் நாட் ப்ரே. ஸோ ரொம்ப நாளாக நான் பார்த்ததுலேருந்து பாட்டி டெய்லி ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பாட்டி ப்ரேயர் பண்ணாமல் இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது. த நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் டேக்கன் இல். இட் வாஸ் எ மைல்டு ஃபீவர் அண்ட் த டாக்டர் told us that it would go. ஸோ அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னா பாட்டிக்கு லைட்டாக உடம்பு சரியில்லாமல் போகுது. டாக்டர் இது சாதாரண காய்ச்சல் தான் சரியாயிடும்னு சொல்கிறாரு. ஆனால் பாட்டி அதை வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. பட் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. ஷீ டோல்ட் அஸ் தட் ஹர் in the evening, a change came over her. She did not pray. She collected the women of neighborhood, got an old drum and started to sing. ஒரு மாற்றத்தை வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து என்னுடைய பாட்டிகிட்ட நான் பார்த்தேன். அது என்ன மாற்றம் அப்படின்னா அவங்க பக்கத்தில் உள்ள எல்லா பெண்களையும் கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு ட்ரம் வச்சு பாட ஆரம்பித்தாங்க. ஃபார் செவரல் ஹவர்ஸ் ஷி ட்ரம்டட் அண்ட் ஷேக்கிங் ஸ்கின்ஸ் ஆஃப் த டிலிபிரேட்டட் ட்ரம் அண்ட் சேயிங் த ஹோம் கம் ஃப்ரம் வாரியர்ஸ். வி ஹேட் டு பர்சியூட் ஹர் டு ஸ்டாப் டு அவாய்ட் ஓவர் ஸ்ட்ரெயினிங். ரொம்ப நேரமாக பாடிட்டு இருக்கிறத நாங்கள்லாம் கேட்டுட்டு பாட்டியை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ண சொன்னோம். பட் பாட்டி கேட்காம மறுபடியும் அந்த சாங்கை பாடிட்டே இருந்தாங்க. தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் சின்ஸ் ஐ ஹேட் நோன் ஹர் தட் ஷி டிட் நாட் ப்ரே. ஸோ ரொம்ப நாளாக நான் பார்த்ததுலேருந்து பாட்டி டெய்லி ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பாட்டி ப்ரேயர் பண்ணாமல் இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது. த நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் டேக்கன் இல். இட் வாஸ் எ மைல்டு ஃபீவர் அண்ட் த டாக்டர்
told us that it would go. ஸோ அடுத்த நாள் என்ன நடக்கு அப்படின்னா பாட்டிக்கு லைட்டாக உடம்பு சரியில்லாமல் போகுது. டாக்டர் இது சாதாரண காய்ச்சல் தான் சரியாயிடும்னு சொல்கிறாரு. ஆனால் பாட்டி அதை வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. பட் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. ஷீ டோல்ட் அஸ் தட் ஹர் எண்ட் வாஸ் நியர். என்னுடைய முடிவு நெருங்கிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஷீ செட் தட் சின்ஸ் ஒன்லி எ ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் த க்ளோஸ் ஆஃப் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹர் லைஃப் ஷீ ஹேட் omitted டு ப்ரே. என்னுடைய வாழ்க்கையில் the next morning she was taken ill. It was a mild fever and the doctor told us that it would go. ஸோ அடுத்த நாள் என்ன நடக்கு அப்படின்னா பாட்டிக்கு லைட்டாக உடம்பு சரியில்லாமல் போகுது. டாக்டர் இது சாதாரண காய்ச்சல் தான் சரியாயிடும்னு சொல்கிறாரு. ஆனால் பாட்டி அதை வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. பட் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. ஷீ டோல்ட் அஸ் தட் ஹர் எண்ட் வாஸ் நியர். என்னுடைய முடிவு நெருங்கிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஷீ செட் தட் சின்ஸ் ஒன்லி எ ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் the close of the last chapter of her life she had omitted to pray. என்னுடைய வாழ்க்கையில் கடைசி அத்தியாயத்துக்கு நான் வந்துட்டேன். இவ்வளோ நாள் நேற்றுக்கும் இன்றைக்கும் நான் ப்ரேயர் பண்ணாமல் நிறுத்தினதை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. she was not going to waste any more time talking to us. நிறைய திரும்ப உங்ககிட்ட பேசி என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. மறுபடியும் நான் என்னுடைய ப்ரேயர்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. we protested but she ignored our protests. She lay peacefully in bed, praying and telling it was a mild fever and the doctor told us that it would go. ஸோ அடுத்த நாள் என்ன நடக்கு அப்படின்னா பாட்டிக்கு லைட்டாக உடம்பு சரியில்லாமல் போகுது. டாக்டர் இது சாதாரண காய்ச்சல் தான் சரியாயிடும்னு சொல்கிறாரு. ஆனால் பாட்டி அதை வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. பட் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. ஷீ டோல்ட் அஸ் தட் ஹர் எண்ட் வாஸ் நியர். என்னுடைய முடிவு நெருங்கிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. She said that since only a few hours before the close of the last chapter of her life she had omitted to pray. என்னுடைய வாழ்க்கையில் கடைசி அத்தியாயத்துக்கு நான் வந்துட்டேன். இவ்வளோ நாள் நேற்றுக்கும் இன்றைக்கும் நான் ப்ரேயர் பண்ணாமல் நிறுத்தினதை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. she was not going to waste any more time talking to us. நிறைய திரும்ப உங்ககிட்ட பேசி என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. மறுபடியும் நான் என்னுடைய ப்ரேயர்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. we protested but she ignored our protests. She lay peacefully in bed, praying and telling her beads. நாங்கள் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு தடுத்தோம். நாங்கள் தடுத்த எதுவுமே எங்கள் பாட்டிக்கு தடையாகவே தெரியலை. அண்ட் அவங்க பீஸ்ஃபுல்லாக அவங்களுடைய பெட்டில் படுத்துட்டு திரும்பவும் அவங்களுடைய ப்ரேயரை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஈவன் பிஃபோர் we could suspect, her lips stopped moving and the rosary fell from her lifeless fingers. ஸோ நாங்கள் எதிர்பார்க்காத டைமில் அவங்களுடைய லிப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிட்டு அவங்களுடைய விரல்களில் இருந்து அவங்களுடைய ஜெபமாலை தவறி கீழே விழுந்தது. எ பீஸ்ஃபுல் pallor spread on her face and we knew that she was dead. அவங்க ஃபேஸில் ஒரு மாதிரி நோயுள்ள ஒரு விஷயம் பரவ ஆரம்பிச்சது. அவங்களுடைய ஃபேஸ் ஒரு மாதிரி சாந்தமாக ஒரு மாதிரி வித்தியாசமாக மாற ஆரம்பிச்சது. ஸோ எங்களால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடிஞ்சது. She ignored our protests. She lay peacefully in bed, praying and telling her beads. நாங்கள் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு தடுத்தோம். நாங்கள் தடுத்த எதுவுமே எங்கள் பாட்டிக்கு தடையாகவே தெரியலை. அண்ட் அவங்க பீஸ்ஃபுல்லாக அவங்களுடைய பெட்டில் படுத்துட்டு திரும்பவும் அவங்களுடைய ப்ரேயரை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஈவன் பிஃபோர் we could suspect, her lips stopped moving and the rosary fell from her lifeless fingers. ஸோ நாங்கள் எதிர்பார்க்காத டைமில் அவங்களுடைய லிப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிட்டு அவங்களுடைய விரல்களில் இருந்து அவங்களுடைய ஜெபமாலை தவறி கீழே விழுந்தது. எ பீஸ்ஃபுல் pallor spread on her face and we knew that she was dead. அவங்க ஃபேஸில் ஒரு மாதிரி நோயுள்ள ஒரு விஷயம் பரவ ஆரம்பிச்சது. அவங்களுடைய ஃபேஸ் ஒரு மாதிரி சாந்தமாக ஒரு மாதிரி வித்தியாசமாக மாற ஆரம்பிச்சது. ஸோ எங்களால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடிஞ்சது. We lifted her off the bed and as it's customary laid her on the ground and covered her with a red shawl. அதுக்கப்புறம் அவங்கள நாங்கள் எடுத்து ஃப்ளோரில் வச்சு அவங்க மேலே ஒரு ரெட் கலர் துணியை வந்து கவர் பண்ணோம். ஆஃப்டர் எ ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் மார்னிங் we left her alone to make arrangements for the funeral. கொஞ்ச நேரம் அவங்கள வந்து நாங்கள் வந்து தனிமையில் விட்டுட்டு அவங்களுக்கு உண்டான ஃபியூனரல் ஒர்க்குக்காக நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண போயிட்டோம்.
In the evening, we went to her room with a crude stretcher to take her to be cremated. ஈவினிங்கில் வந்து cremated அப்படின்னா அவங்கள வந்து தகனம் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் செய்திருந்தோம். The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light. ஸோ அந்த ஈவினிங் டைமில் வந்து சன் ஒரு கோல்டன் லைட்டை வந்து அவங்க இருந்த ரூம்லையும் வராண்டா முழுவதும் பரப்பி இருந்தது. All over the veranda in her room, right up the where she lay, death and stiff wrapped in the red shroud, thousands of sparrows sat scattered on the floor. அந்த டைமில் ஒரு ஆயிரக்கணக்கான குருவிகள் வந்து அண்ட் கவர்டு ஹர் வித் எ ரெட் ஷார்ட். அதுக்கப்புறம் அவங்கள நாங்கள் எடுத்து ஃப்ளோரில் வச்சு அவங்க மேலே ஒரு ரெட் கலர் துணியை வந்து கவர் பண்ணோம். ஆஃப்டர் எ ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் மார்னிங் வி லெஃப்ட் ஹர் அலோன் டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் த ஃபியூனரல். கொஞ்ச நேரம் அவங்கள வந்து நாங்கள் வந்து தனிமையில் விட்டுட்டு அவங்களுக்கு உண்டான ஃபியூனரல் ஒர்க்குக்காக நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண போயிட்டோம். In the evening, we went to her room with a crude stretcher to take her to be cremated. ஈவினிங்கில் வந்து cremated அப்படின்னா அவங்கள வந்து தகனம் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் செய்திருந்தோம். The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light. ஸோ அந்த ஈவினிங் டைமில் வந்து சன் ஒரு கோல்டன் லைட்டை வந்து அவங்க இருந்த ரூம்லையும் வராண்டா முழுவதும் பரப்பி இருந்தது. All over the veranda in her room, right up the where she lay, death and stiff wrapped in the red shroud, thousands of sparrows sat scattered on the floor. அந்த டைமில் ஒரு ஆயிரக்கணக்கான குருவிகள் வந்து அந்த இடத்துல நிரப்பி இருந்தது. We felt sorry for the birds and my mother fetched some bread for them. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பறவைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு கிராண்ட் மதர் வந்து இல்லை, அதுக்காக நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். இருந்தாலும் என்னுடைய அம்மா அந்த பறவைகளுக்கு வந்து சில பிரெட்ஸை எடுத்துகிட்டு போய் போட்டாங்க. எப்படி அவங்களுடைய கிராண்ட் மதர் போடுவாங்களோ அதே மாதிரி. The sparrows took no notice of the bread. When we carried my grandmother's crops off, they fell away quietly. Next morning, the sweeper swept the bread crumbs into the dustbin. ஸோ அம்மா வந்து பாட்டி எந்த மாதிரி உணவளிப்பாங்களோ அதே மாதிரி அந்த பறவைகளுக்கு உணவுகளை கொடுத்தா கூட அந்த பறவைகள் அந்த உணவுகளை பார்க்க கூட செய்யலை. எப்போ என்னுடைய கிராண்ட் மதருடைய பாடியை நாங்கள் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் சைலண்ட்டாக அந்த பறவைகள் அந்த பிரெட்டை எடுக்காமல் அவங்க கொடுத்த உணவுகளை சாப்பிடாமல் திரும்ப பறந்து போயிடுச்சு. ஸோ கிராண்ட் மதருடைய அந்த லவ் அப்படின்றது வந்து பறவைகளுக்கு கூட புரிஞ்சிருக்கு. இந்த லெசனில் கிராண்ட் மதருக்கும் ஆர்த்தருக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத தெளிவாக போர்ட்ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லெசன்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் அல்லது மூத்தவர்கள் நம்ம மேலே எந்த அளவுக்கு கரெக்டாக பாசமாக இருக்காங்க அப்படின்றத நம்ம சரியான விதத்தில் புரிஞ்சு வச்சுக்கிறதும் அவங்கக்கிட்ட ரெஸ்பெக்ட் பண்ணி நடந்துக்கிறதும் அப்படின்றது தான். ஸோ இந்த லெசன் ஃபஸ்ட் லெசன். நமக்கு அடுத்த வீடியோவில் இந்த லெசனுடைய ஷார்ட் கொஸ்டின், பேராகிராஃப், புக் பேக் எக்ஸசைஸை வழக்கம் போல் நம்ம பார்த்துடலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லெசன் ஒரு தடவைக்கு 2 தடவை மறுபடியும் கேளுங்க. கண்டிப்பாக லெசன் புரியும். ஒரு சூப்பரான லெசன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.